இதுல இது வேற ஒரு காதலன் காதலி. அவர்களுக்கு இவர்களுக்கு எந்த தொடர்பும் கிடையாது. இந்த காதலன் காதலியுடைய சூழ்நிலை என்னவென்றால், இவர்கள் காதல் இந்த பெண்ணுடைய காதல் அவளுக்கு தாய்க்கு தெரிந்து விட்டது. அதனால பெண்ணை வீட்டிலே அடைத்து விட்டார்கள். "நீ எங்கேயும் போகக்கூடாது, வீட்டிலே இரு." ஆக அதனால அந்த காதலன் அவளை சந்திக்க முடியவில்லை. வீட்டுக்கு வந்தாலும், வீட்டுக்கு வெளியில வந்து நின்னாலும் சந்திக்க முடியல. வழக்கமாக சந்திக்கின்ற இடத்தில சந்திக்க முடியல. அதனால அவன் மிகுந்த வருத்தத்திலே இருக்கிறான். அவன காண முடியவில்லையே! அப்போ வருத்தத்தில இருப்பதனால அவன் செய்ய வேண்டிய வேலைகளெல்லாம் செய்யாமல் சோம்பலாக கிடக்கிறான். அப்ப அவனுடைய நண்பன் வருகிறான். அவன் வந்து "உனக்கு என்ன ஆச்சு? ஏன் இப்படி இருக்கேன்னு?" கேட்கிறான். அப்ப சொல்றான், "நான் ஒரு பெண்ண காதலிக்கிறேன். நான் அவள பார்க்கக்கூடிய வாய்ப்பே கிடையாது. அதனால தான் ரொம்ப வருத்தமா இருக்கேன்னு." அதுக்கு நண்பன் சொல்றான், "நீ ஒரு பைத்தியக்காரன். வேலைய பாரு. இதுக்காகவா இப்படி இருப்பாங்க?" அப்படின்னு அவன திட்டுறான். அவன் நண்பன் வந்து இவனை கண்டித்துரைக்கிறான். அதை கேட்ட உடனே இவன் சொல்றான், "நீ என்னை கண்டித்து உரைக்கிறாய். என்னை குற்றம் கூறுகிறாய். ஆனால் என்னுடைய நிலைமை உனக்கு தெரியாது. என்னுடைய நிலைமை தெரிந்தால் நீ இப்படி சொல்ல மாட்டாய்." என்று சொல்லி தன்னுடைய நிலைமையை ஒரு பாடலிலே அந்த காதலன் கூறுவதாக வெள்ளி வீதியார் என்ற புலவர் கூறுகிறார். அவனுடைய நிலைமை என்னவென்றால் அந்த பாடல். "இடிக்கும் கேளிர் நுங்குரையாக என்னை இடித்துரைக்கின்ற என் நண்பா, நீ என்னை குறை கூறுகிறாய். நிறுக்கலாற்றினோ நன்று மற்றல்ல. நீ எதைப் பற்றி என்னை குறை கூறுகிறாயோ, அது தெரிகிறது எனக்கு. இருந்தாலும் என்னுடைய என்னுடைய நிலையை என்னால மாற்றிக்கொள்ள முடியவில்லை. என்னால மாற்றிக்கொள்ள முடியுமானால் நல்லதுதான். அதுதான் என்னுடைய விருப்பம். ஆனால் முடியவில்லை. நான் எப்படி என்னுடைய நிலை என்னவென்றால், ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில். அது வெயில் அடிக்குது. சூரியனுடைய ஒளி அங்கே வெயில் அடிக்கிறது. அங்கே ஒரு பாறை. அறை என்றால் பாறை. ஞாயிறு காயும் வெவ்வறை. வெவ்வுன்னா வெப்பமான பாறையில, அந்த பாறையில வெண்ணெயை வைத்திருக்கிறார்கள். வெண்ணெய் வைத்துவிட்டு இவனை காவலுக்கு வைத்திருக்கிறார்கள். இந்த வெண்ணெய் இருக்கு, நீ பார்த்துக்க. ஞாயிறு காயும் வெவ்வரை மருங்கில் கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல. இவன் காவல் காக்கிறானே, அவன் எப்படிப்பட்டவன் என்றால் கை கிடையாது. அவனுக்கு அவனுக்கு வாயு பேச முடியாது. அப்ப அந்த வெண்ணெய் உருகுகின்ற பொழுது அவன் என்ன செய்வான்? கை இருந்தா அதை எடுத்து வைக்கலாம் வேற இடத்துல. இல்ல பேச முடிந்தால் யாரையாவது துணைக்கு அழைக்கலாம். இவனுடைய பொறுப்பு என்னவென்றால் அதை காவல் காக்க வேண்டும். அதனால் அவனுடைய நிலை வந்து பரிதாபத்துக்குரியது. கண்ணும் அவனுக்கு வந்து வாயால் பேச முடியாது, கையால் அதை எடுத்து வைக்க முடியாது. வெண்ணெய் உருகுகிறது பாறையிலிருந்து. பாறையெல்லாம் வெண்ணெய் உருகிவிட்டது. கையில் ஊமன் கண்ணில் காக்கும் வெண்ணெய் உணங்கல் போல. உணங்கல்னா உருகுதல். வெண்ணெய் உருகுவதைப் போல பரந்தன்று இந்நோய் நோன்றுகொளற் கருதிய. அந்த அந்த சூழ்நிலையிலே ஒருவன் இருந்தால், கையில்லாதல் ஊமையானவன் வெண்ணெயை பாதுகாக்க முடியாமல் தவிப்பதைப் போல என்னுடைய நிலை உள்ளது. நான் என்ன செய்வதென்று தெரியாத ஒரு சூழ்நிலையிலே இருக்கிறேன். அதுதான் என்னுடைய காதல். இந்த என்னுடைய காதல் நோயானது பறந்து உள்ளத்திலும் உடலிலும் பறந்து இருக்கிறது. நோன்றுகொளற் கருதி இதை பொறுத்துக் கொள்ள முடியவில்லை. அதனால் தான் நான் இப்படி இருக்கிறேன் என்ற ஒரு நண்பனிடத்திலே கூறுவதாக இந்த பாடம். அடுத்த பாடம். இது இது ஒரு புகழ்பெற்ற பாடம். காதலன் காதலி இவர்கள் சந்திக்கிறார்கள். காதலி வந்து சற்று மன வருத்தத்தோடு காணப்படுகிறாள். அவள் பேசுகின்ற பொழுது அவன் அவளை ஏன் என்ன வருத்தம், ஏன் இப்படி இருக்கிறாய் என்றெல்லாம் கேட்கிறான். அப்போ அவன் தெரிந்து கொள்கிறான், இவனை இவன் எப்பொழுது திருமணம் செய்து கொள்வான் என்பதை பற்றி அவள் கவலைப்படுகிறாள். காதலித்துக் கொண்டே இருக்கிறவன் திருமணம் எப்பொழுது நடைபெறும் என்பதை பற்றி அவள் மனதிலே அது கவலையாக இருக்கிறது என்பதை அவன் புரிந்து கொள்கிறான். அவள் நேரடியாக சொல்லவில்லை, ஆனால் புரிந்து கொள்கிறான். அப்போ அவன் அவளுக்கு ஒரு பதில் சொல்கிறான். பாட்டு யாயும் ஞாயும் யாராகியரோ அவன் சொல்றான், இத பாரு, எங்க அம்மாவுக்கும் உங்க அம்மாவுக்கும் என்ன உறவு? ஒண்ணும் இல்லை. எந்தையும் நொந்தையும் எம்முறை கேளு. என்னுடைய தந்தைக்கும் உன்னுடைய தந்தைக்கும் ஏதாவது உறவு உண்டா? கிடையாது. யானும் நீயும் எவ்வழி அறிதும். எனக்கு ஒன்ன காதலிப்பதற்கு முன்னால எனக்கு ஒன்ன தெரியாது, உனக்கு என்னை தெரியாது. ஆனால் அன்புடைய நெஞ்சம்தான் கலந்தனவே. நம்முடைய அன்பான நெஞ்சங்கள் கலந்தன. நாம் கருத்தொருமித்து விட்டோம். எப்படி கருத்தொருமித்து விட்டோம் என்றால், செம்புல பெயர் நீர் போல. அது செம்மண் நிலத்திலே விழுந்த
மழை துளிகளைப் போல. மழை நீர் செம்மண் நிலத்திலே விழுந்தால் நிறமற்ற அந்த நீர் அந்த செம்மண் நிலத்தினுடைய சிவப்பு நிறத்தை ஏற்றுக்கொள்கிறது. அதை பிரிக்க முடியாது. அதை போல நாம் இருவரும் ஒன்றுபட்டோம், மனம் கலந்து விட்டோம், கருத்து ஒருமித்து விட்டோம். நம்ம யாராலும் பிரிக்க முடியாது. நான் உன்னை கண்டிப்பாக திருமணம் செய்து கொள்வேன் என்று சொல்லுகிறார் அந்த பாடல்ல. இந்த பாடலை இயற்றியவர் புலவருடைய பேர் தெரியாது. அதனால இவரை செம்புல புயல் நீரார் என்றே பெயர் வைத்து விட்டார்கள். இந்த பாடல்ல பல சிறப்புகள். ஒன்று, சில ஆண்டுகளுக்கு முன்பு, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பு லண்டன் மெட்ரோவில் ஒரு போட்டி நடத்தினார்கள். சிறந்த பாடல்கள், காதல் பாடல்கள், சிறிய பாடல்களை எந்த மொழியில இருந்தாலும் பரவாயில்லை, அந்த பாடலையும் அதற்கான ஆங்கில மொழிபெயர்ப்பையும் அனுப்புங்கள், அதுல சிறந்த பாடல்களை நாங்கள் லண்டன் அந்த தொடர் வண்டியிலே எழுதுவோம் என்று சொன்னார்கள். அதற்கு பலரும் பல மொழிகளிலிருந்து பாடல்களை அனுப்பினார்கள். யாரோ ஒருவர் இந்த பாடலை தமிழிலும் இதனுடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு ப்ரொஃபசர் ராமானுஜம் அவருடைய சிகாகோ பல்கலைக்கழகத்தில் பேராசிரியர் இருந்தார். அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பையும் லண்டன் மெட்ரோவுக்கு அனுப்பினார்கள். அவர்கள் இந்த பாடலை தேர்ந்தெடுத்து லண்டன் மெட்ரோவிலே இந்த பாடல் பொறிக்கப்பட்டிருக்கிறது. அது ஒன்று. இன்னொன்று, வாலி என்ற திரைப்பட கவிஞர் இந்த பாடலை அடிப்படையாக பாடல் எழுதியிருக்கிறார். வைரமுத்து இந்த பாடலுடைய அடிப்படையிலே இருவர் என்ற படத்திலே நறுமுகையே நறுமுகையே என்ற ஒரு பாடல், சிறந்த பாடல். அந்த பாடல் இந்த பாடலில் உள்ள வரிகள் அப்படியே கையாளப்பட்டிருக்கின்றன. வாய்ப்பு கிடைத்தால் அந்த பாடல் கேட்டு பாருங்கள். சரி, சங்க காலத்தினுடைய கள ஒழுக்கம், அதாவது காதல் எப்படி இருந்தது, அதை பற்றிய சில செய்திகளை பார்ப்போம். முன்பின் தெரியாதவர்கள் காதலித்தார்கள் என்று சொன்னேன். காதலுடைய முடிவுதான் என்ன? காதலித்துக் கொண்டே இருந்தால் அதுக்கு முடிவு வேண்டும் அல்லவா? காதலுடைய முடிவு என்பது திருமணம். 2 மாதங்களில் காதல் முடிவடைய வேண்டும். காதலித்துக் கொண்டே இருக்கக்கூடாது. 2 மாதங்களில் காதல் முடிவு பெற வேண்டும். அது திருமணத்திலே முடிவு பெற வேண்டும். ஆனால் பழங்காலத்திலே, மிக பழங்காலத்திலே அப்படி நடைபெறவில்லை. எல்லா காதலும் திருமணத்திலே முடியவில்லை. அதனால் என்ன நடந்தது என்று தொல்காப்பியர் ஒரு 2 வரிகளிலே கூறுகிறார். பொய்யும் வழுவும் தோன்றிய பின்னர் ஐயர் யாத்திர கரணம் என்ப. அது சில பேர் பொய் சொன்னாங்க. சில ஆண்கள் இவ்வளவு எனக்கு தெரியாது காதலிப்பான், இவ்வளவு எனக்கு தெரியாதுன்னு சொல்லிட்டு போயிருக்கலாம். சில சமயம் குற்றங்கள் நடைபெற்றது. திருமணம் செய்து கொள்ள மாட்டேன் என்று மறுத்திருக்கலாம். இதுபோல பொய்யும் வழுவும் நடந்த பின்னால் ஐயர் யாத்தினர் கரணம். ஐயர் என்றால் இன்றைக்குள்ள ஐயர் அல்ல, ஐயர் என்றால் தலைவர். சமுதாயத்தில் இருந்த தலைவர்கள் என்ன செய்தார்கள் என்றால், இளைஞர்கள் காதலித்தால் அவர்கள் காதலை திருமணத்திலே முடித்துக் கொள்ள வேண்டும். திருமணம் என்பது ஒரு சில சடங்குகளோடு பலர் முன்னிலையிலே நடைபெற வேண்டும் என்று முடிவு செய்தார்கள். அதற்கு பிறகு திருமணங்கள் நடைபெற்றன. காதலர்களாக இருப்பவர்கள் திருமணம் செய்து கொள்வது எப்படி? பெற்றோர்கள் சம்மதத்தோடு திருமணம் செய்து கொள்ள வேண்டும். ஆண் காதலிப்பவர், காதலன் அவருடைய குடும்பத்திலிருந்து முதியவர்களை அனுப்பி பெண் வீட்டுக்கு அனுப்பி பெண் கேட்க சொல்லுவான். பெண் வீட்டார் சம்மதித்தால் திருமணம், ரெண்டு குடும்பங்களும் சேர்ந்து திருமணம் நடைபெறும். பெற்றோர்கள் சம்மதிக்காவிட்டால் என்ன செய்வது என்றால், இந்த பெண் அவனுடைய காதலனோடு சென்று விடுவாள். அவன் இருக்கின்ற ஊருக்கு சென்று அங்கே திருமணம் நடைபெறும். அதைத்தான் தொல்காப்பியத்துல கற்பனப்படுவது கரணமடு புணர கொடற்குறி மரபின் கிழவன் கிழத்தியை கொடைக்குறி மரபினோர் கொடுப்ப கொள்வதுவே என்பார். அதாவது திருமணம் என்பது என்னவென்றால், பல சடங்குகளோடு 2 பேரையும் சேர்த்து வைப்பது. அதுல கொடற்குறி மரபின் கொடுக்கக்கூடிய உரிமையுடையவன், இந்த பெண்ணை கொடுக்கக்கூடிய உரிமையுடையவன் தந்தை தான். தாய்க்கு அந்த உரிமை இல்லை. இன்றைக்கு கூட நீங்க இந்த நாட்டில் நடைபெறுகின்ற திருமணங்கள் கூட பார்த்தீங்கன்னா, who gives this woman in marriage தான் கேட்பாங்க. அது போல பெண்ணை ஆணுக்கு திருமணம் செய்து வைக்கின்ற உரிமை தந்தைக்கு இருந்தது. அவன் கொடுக்க அதை அவன் அந்த பெண்ணை அவன் ஏற்றுக்கொள்ள வேண்டும். பல சடங்குகளோடு பலர் முன்னிலையில் திருமணம் நடைபெற வேண்டும். இதுதான் தொல்காப்பியம் கூறுகின்ற வாழ்க்கை நெறி.